இன்னைக்கு சாப்டர் 11 கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் டீடைல் பார்க்கலாம். வாட் இஸ் கால்ட் ஹோமோலோகஸ் சீரிஸ் அண்ட் கிவ் எனி 3 கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஹோமோலோகஸ் சீரிஸ்னா என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக் 3 தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம 2 தெரிஞ்சு வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ராவா. ஹோமோலோகஸ் சீரிஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. எனக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லையுமே எனக்கு ஒரே மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும். ஃபங்க்ஷனல் குரூப் ஆர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேமாக இருந்திருக்கலாம், இல்லை அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேமாக இருந்திருக்கலாம், இல்லைன்னா எனக்கு ஜென்ரல் ஃபார்முலா அந்த ஃபார்முலா சேமாக இருக்க அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே ஒரு குரூப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குரூப்பை தான் ஹோமோலோகஸ் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீரீஸில் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த CH2 குரூப் வந்து என்னவா இருக்கும், ஒவ்வொரு சீரீஸ்லையுமே வந்து ஆட் ஆயிருக்கும் அப்படின்னா எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மீத்தேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மீத்தேனோட ஃபார்முலா என்னது, CH3. ஈத்தேனோட ஃபார்முலா எனக்கு என்னது, CH3CH2. கரெக்டா? இதே வந்து ப்ரோபேன்கான ஃபார்முலா என்னது, CH3CH2CH2. கரெக்டா? ஸோ இது எல்லாமே நான் ஹோமோலோகஸ் சீரீஸ்ன்னு சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரே ஃபங்க்ஷனல் குரூப் தான் இருக்கும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதுக்கு. மோரோவர் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் எனக்கு இங்கே வந்து 0 CH2. கரெக்டா? இங்கே எனக்கு ஒரு CH2 இருக்குது, இங்கே 2 CH2 இருக்குது. அப்போது இந்த சீரீஸ் வந்து டிஃபர் பை 1 CH2 மெத்தில் குரூப் அப்படிம்பாங்க. மெத்தில்னா என்ன, ஒரு C இருந்தால் எனக்கு மெத்தில், கார்பன் இருந்தால் மெத்தில், 1 CH2 குரூப் அப்படிம்பாங்க. ஸோ இதை தான் நான் ஹோமோலோகஸ் சீரீஸ்ன்னு சொல்கிறேன். இப்போ நான் மேலே சொன்னேன்ல, இது ஒரே ஃபங்க்ஷனல் குரூப், கெமிக்கல், ஃபிசிக்கல், ஜென்ரல் ஃபார்முலா சேமாக இருக்கும், இது எல்லாமே தான் அதோட ப்ராப்பர்ட்டிஸ். அதை நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்ப்போமா. இப்போ நான் என்ன சொன்னேன், எனக்கு அந்த ஹோமோலோகஸ் சீரீஸில் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எனக்கு அந்த காம்பவுண்ட்ஸில் எனக்கு ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் அப்புறம் எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டேன், ஒரு CH2 குரூப் என்னவா இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அந்த ஒரு CH2 குரூப் டிஃப்ரென்ஸில் இருக்குன்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம்ல. மீத்தேன்னா CH3 இருந்துச்சு, ஈத்தேன் CH3CH2 இருந்துச்சு. இப்போ எனக்கு இதுக்கும் CH2 எவ்வளோ கேப், 1 எனக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ இட் இஸ் டிஃபர் பை 1 CH2 குரூப். அடுத்து எனக்கு சேம் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குங்கிறாங்க அந்த சீரீஸில். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஈத்தேன் மீத்தேனை வச்சே பார்ப்போமா. மெத்தனால் ஆல்கஹால் குரூப் நான் எடுத்துக்கிறேன். மெத்தனாலில் CH3OH. கரெக்டா? இதே எத்தனாலுங்கிற போது எனக்கு என்ன வரும், CH3CH2OH. எனக்கு ஃபங்க்ஷனல் குரூப்பும் என்னவா இருக்குது, சேமாக தான் இருக்குது. அப்படி CH2 வந்து டிஃபராக தான் இருக்குது. ஸோ எனக்கு ஹோமோலோகஸ் சீரீஸில் எனக்கு ஃபங்க்ஷனல் குரூப்பும் என்னவா இருக்கும், சேமாக தான் வரும் அந்த சீரீஸ்லன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் காமன் ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா. எனக்கு அந்த சீரீஸ்ன்னு வந்துட்டாலே, நான் ஹோமோலோகஸ் சீரீஸ்னால் என்ன சொன்னேன், சேமாக இருக்கிறது தானே சொன்னேன். அதே மாதிரி தான் எனக்கு அந்த குரூப் ஆஃப் காம்பவுண்ட்ஸுக்கு எனக்கு சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும், சேம் ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அல்கீன்ஸோட ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னா CnH2n+2. இதை வச்சு தானே எனக்கு மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன் எல்லாமே வருது. ஸோ எனக்கு இங்கே என்னது, இப்போ மீத்தேனில் என்ன, இப்போ எக்ஸாம்பிள் இதையும் நான் சொல்லிடுறேன். மீத்தேன்னா என்னது, எனக்கு CH3யா. இப்போ CH3ல எனக்கு கார்பன் எத்தனை இருக்குது, 1 இருக்குது. கார்பன் 1 H2 × 1+2. அப்போ எனக்கு என்னது CH, இங்கே 2+1 3, எனக்கு என்னது மீத்தேன் கிடச்சிருச்சு. அதே ஃபார்முலாவில் N2 அப்ளை பண்ணனா H2 × 2+2 எனக்கு என்ன வந்திருக்கும், எனக்கு கார்பன் 2 இருந்திருக்கும், ஹைட்ரஜன் 5 இருக்கும். இது என்னது, எனக்கு ஈத்தேன். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஒரே ஃபார்முலா வச்சு எனக்கு இத்தனை காம்பவுண்ட்ஸ் என்ன ஆகுது, எனக்கு சீரீஸாக வந்துக்கிட்டே இருக்குது. இதையும் நான் ஹோமோலோகஸ் சீரீஸ் அப்படிம்பேன். ஸோ எனக்கு ஹோமோலோகஸ் சீரீஸில் அந்த காம்பவுண்ட்ஸு
எனக்கு மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட்ஸு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ரிப்பரேஷன் இருக்கு இல்லையா, அந்த ப்ரிப்பரேஷனே வந்து ஒன்னோட ஒன்று வந்து ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒன்னோட ஒன்று எனக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், ரிலேட்டடாக தான் எனக்கு அந்த ப்ரிப்பரேஷனே நடக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மீத்தேன் வந்து சேரக்கு ஏதோ ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன்னா அதே ப்ரிப்பரேஷனை தான் ஈத்தேனுக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா ரிப்பீட் பண்ணுவேன். ஸோ அதுவும் என்னால் சேமாக இருக்குங்கிறாங்க. ஸோ கிராஜுவல் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஹோமோலோகஸ் சீரீஸில் எனக்கு மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் எனக்கு என்னவா தான் இருக்கும் அப்படின்னா சேம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸாக தான் இருக்கும். கலரும் சரி டெக்ஸ்சரும் சரி எல்லாமே எனக்கு ஒரே ப்ராப்பர்ட்டிஸ் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கலாம், ரொம்பலாம் சேஞ்சஸ் இருக்காது, ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கலாம். எதனால் அப்படின்னா ஒரு மாலிக்யூல்ஸ்க்கு எனக்கு வந்து ஒரு மாலிக்யூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாலிக்யூல்ஸ்க்கு வந்து மேபி எனக்கு அதோட மாஸ் வந்து எனக்கு ஹை ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாஸ் ஹை ஆச்சு அப்படின்னா அதோட மெல்டிங் பாயிண்ட் எம்பின்னு எழுதுறோம், மெல்டிங் பாயிண்ட் எனக்கு என்ன ஆகும், ஹை ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும் பிகாஸ் ஆஃப் மாஸ், அந்த மாதிரி ஏதாவது ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா சீரீஸில் இருக்க எல்லா காம்பவுண்ட்ஸும் ஒன்றா தான் இருக்கும். அடுத்து சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், எனக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸுமே என்னவா தான் இருக்கும், ஆசிடிக் இன் நேச்சர் பேசிக் இன் நேச்சர்னு பார்ப்போம்ல, அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸுமே எனக்கு இந்த சீரீஸில் என்னவா தான் இருக்கும், எல்லா காம்பவுண்ட்ஸுக்கும் சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு குயிக் ரீகால் பார்த்துடலாமா? இப்போ ஹோமோலோகஸ் சீரீஸ் அப்படின்னா என்ன சொன்னோம், எனக்கு எல்லாமே சேமாக இருக்கும், சேம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பிபின்னு எழுதுறேன், சேம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஜென்ரல் ஃபார்முலா வந்து சேமாக தான் இருக்கும். ஆனால் என்னது CH2 குரூப்பால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஃபர் ஆகுது. இது ஒரு மெயின் பாயிண்ட் ஆக்சுவலி. ஹோமோலோகஸ் சீரீஸ் அப்படின்னு சொல்லி 2 மார்க்ஸ்லையுமே கேட்பாங்க, படிச்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன் ஈத்தேன் ப்ரோபேன் ஸோ இதில் எல்லாத்தையுமே CH2 என்ன ஆகுது, டிஃபர் ஆகுது. ஸோ அதனால் இதை ஹோமோலோகஸ் சீரீஸுங்கிறேன். கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸோ எனக்கு ஒரு CH2 குரூப்பால் என்ன ஆகுது, எனக்கு அந்த சீரீஸில் எனக்கு டிஃப்ரென்ஸ் கிடைக்குது. அடுத்து எனக்கு ஒரே எலமெண்ட்டு சேம் ஃபங்க்ஷனல் குரூப்பாகவுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்ல மெத்தனால் எத்தனால் இதெல்லாமே எனக்கு ஒரே அல்கீன்ஸில் தான் வருது, ஆல்கஹால் குரூப் வருது, கரெக்டாக. காமன் ஜென்ரல் ஃபார்முலா, அல்கீனோட ஃபார்முலா பார்த்தோம்ல H2N+1, அல்கைன்ஸுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ஃபார்முலா வச்சு எனக்கு நிறைய சீரீஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் எனக்கு வந்துட்டே இருக்குது, அது ஒரு ப்ராப்பர்ட்டி. அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் காமன் மெத்தட், ஸோ இது டெப்த்தாக பார்க்க தேவையில்ல, ஆனால் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா அந்த சீரீஸில் எனக்கு ஒரு காம்பவுண்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணாலுமே எனக்கு மற்ற காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரிலேட்டடான மெத்தட்ஸ் தான் எனக்கு இருக்கும். கிராஜுவல் சேஞ்ச் இன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், எனக்கு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மேபி மாஸ்னால எனக்கு அதோட லோயர் மெல்டிங் பாயிண்ட்டு அந்த மாதிரியெல்லாம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும், வேறு எதுவும் இல்லை. அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் எனக்கு என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.